இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயாவுக்கு நான் தலைப்பு கேட்கல, நான் தலைப்பு அவர்கிட்டையும் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா, புதுசாக ஏதாச்சும் ஒன்று பேசுங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட சொன்ன தலைப்பு அதே தான். ஏன்னா நம்ம தலைப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க வானிலே விட்டு அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அகில உலக மாந்தி ஜோதிடர் ஐயா சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக முதலாக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்து ஐயா அவர்களை வருகை நான் அன்போடு வரவேற்கிறோம். ஐயாவுடைய துணைவியார் அவர்களையும் அவருடைய பொண்ணு அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இல்லைங்க வரட்டு ஐயா. நம்மளுடைய மண்ணினுடைய பகுதியுடைய ஒரு அருமை நண்பர் பொன் தாமரைக்கண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். வாங்க ஐயா, வாங்க மேடைக்கு வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. நம்ம விழாவில் நம்ம ஊரில் உட்காராம எங்கே உட்காருங்க. எதுவுமே எப்பயுமே வாங்கினதில்லை. நான் நீங்கள் பணம் வச்சுக்கோங்க, உங்களோட அன்பு எப்போதுன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வந்ததே போதுமா. ஏன்னா அங்கிருந்து நீங்கள் செலவு பண்ணிட்டு வரீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுறோம். பேப்பர் வாங்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆன்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் இல்லாமல் எப்போ வேணாலும் படிக்க முடியும். ஜோதிடத்துக்கு மட்டுமே அந்த பெருமை உண்டு. என்னுடைய நண்பர்கள் அழைக்கிற விழாவுக்கு வருவது வழக்கம். ஏன்னா எனக்கு நான் எப்படி பிரபலமானவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்து பிரபலம் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு டைலாக் வரும் தெரியுமா, நான் டான் இல்லைடா, நான் அடித்தவன்லாம் டானு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் கேஜிஎஃப்பில். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிரபலங்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்து நான் பிரபலம் ஆகிட்டேன். எனக்கு டெல்லியில் ஒரு ஆஃபீஸு, சென்னையில் ஒரு ஆஃபீஸு, டெல்லியில் பெரிய லெவலில் செல்வாக்கு. அது எல்லாமே எம்பெருமான் முருகப்பெருமான் காளிகாம்பாலும் கொடுத்த வரம். அவங்க போட்ட பிச்சை, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோதிடம் படிப்பதற்கு வயது இல்லை. வயது இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரே படிப்பு ஜோதிடம் மட்டும்தான். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. நான் இதை அடிக்கடி சொல்வது வழக்கம் உண்டு. அப்படி கோயிலே இல்லாத ஊர், எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த இப்போ ஒரு 10 பேர் கூடியிருக்காங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஏன் விநாயகரை வைக்கிறேன்னா, விநாயகர் கேதுவின் சாரம். கேது பகவான் என்பவர் சண்டை சச்சரவு வம்பு வழக்குகளை மூட்டி விடக்கூடியவர் கேது பகவான். அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு விநாயகர் கோயிலை நம்ம வைப்போம், சண்டை சச்சரவாக மக்கள் வாழணும்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு தெய்வமோ அப்படி வைப்போம், இல்லைன்னா அம்மன் கோயிலும் ஒன்று வைப்போம். அம்மன்கிறது சுக்கிரன்றது பார்த்திங்கன்னா குடும்பம் நடத்தி சந்ததி பெருக்கம் செய்து அனைவரும் ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காக பண்ணுறது. அதனால் மாரியம்மன் காளியம்மன் இப்படி வைப்போம். அப்படி ரெண்டுமே இல்லாமல் எந்த கோயிலுமே இல்லைப்பா, ஆனால் அங்கே ஒரு 2000 மக்கள் வாழ்கிறாங்கப்பா அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஜோதிடர் இருந்தால் ஜோதிடரை வணங்கு அப்படின்னு சொல்லுது வேதம். அப்போ ஜோதிடருக்கு எவ்வளோ மரியாதை பார்த்தீங்களா. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், அப்படி குடியிருந்தால் அங்கே ஜோதிடர் இருந்தால் ஜோதிடரை வணங்கு. அப்போ கோயிலோட உயர்வானது நம்மளோட ஜோதிடக்கலை. ஆயக்கலைகள் 64இல் 18வது கலையாக வரக்கூடிய ஜோதிடக்கலை என்பது ஆன்மீக கலை. இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒன்றும் தொட முடியாது. ஒன்று, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமிழ் 3 தாணி கொண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்தும் மணித்துளிதும் திமிர்தொரு கைத்தான் மருங்கிலுற பிணி நீங்கிட்டு தண்டாயுதம் ஏந்தி என் பழி பொறுத்து பணி கொண்டு அருள் செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய கருத்தரங்குக்குள்ளே நம்ம போவோம்.
இந்த கருத்தரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமானது. சமீபத்தில் நடந்த பயிற்சி எது? சனி பயிற்சி. சனி பகவானுக்கு மட்டுமே பகவான் என்ற வார்த்தை உண்டு. பகவான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் யார்? சனி பகவான். கொடுத்தாலும் அவன் தான் கொடுக்கணும், கெடுத்தாலும் அவன் தான் கெடுக்கணும். அவன் இல்லாமல் ஓர் அணுவும் அசையாது. போஜனக்காரகன், சோறு போடுவன் யார்? சனி பகவான். சனி பகவான் பலம் இல்லாமல் ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியாது. எப்படி போவ? அரசாங்க வேலைனா மாதம் ஆனால் சம்பளம், மணி அடித்தா சோறு. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு நீ வேலைக்கு போயிடுவேன், மதியம் 1 மணிக்கு இப்போ கரெக்டாக வந்து சாப்பிட்ருவேன். அந்த சாப்பாடு வேணும்னா சனி பலம் வேணும். சனி தான் போஜனக்காரகன். 7.5 சனி தொடங்கும் போச்சு, பாதகத்தில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் தான் கை வைப்பார். நேரத்துக்கு சாப்பிட முடியலைங்க, பட்னி கிடக்குறாங்க, ஊராக அலையிறங்க அப்படின்னு அங்கே தான் கை வைப்பார். காலில் செருப்பு போட முடியாது. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயப்பன் பேரால் நம்ம வந்து விரதமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். இதில் கர்மக்காரகன் அப்படின்னு பேர். உலகத்திலே தர்மவான் 2 பேர் தான். எந்த ஒரு லஞ்சமும் அவனுக்கு ஒத்து வராது. இப்போ சிவபெருமான்கிட்ட போய், ஐயா நான் விரதம் இருக்கேன் ஐயா, மண்டி போடுற ஐயா, தியானம் பண்ணுறேன் ஐயா அப்படின்னு உன் தியானத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வேணுன்றுவார். அம்பாள்கிட்ட போய், அம்பாளுக்கும் அம்மனுக்கு வித்தியாசம் தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்பாளுக்கும் அம்மனுக்கு வித்தியாசம் தெரியும்? சொல்லுங்கள். அம்பாள்னா யாருன்னா சிவபெருமானோடு இருக்கக்கூடிய மனைவி. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், அவங்க அம்பாள். கணவனோடு இருக்கக்கூடிய மனைவி. அம்மன்னா தனிச்சிருக்க வேணும். மாரியம்மன், காளியம்மன் தனிச்சிருக்கக்கூடிய பெண் தெய்வம், அதுக்கு பேர் அம்மன். சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் அம்மனை வழிபட வேண்டும், சுக்கிரன் பலமாக இருந்தால் அம்பாளை வழிபட வேண்டும். இந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும். தனிச்சு ஒரு பெண். இப்போ நளினி மேடம் இருக்காங்க, நடிகை நளினி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமராஜனை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பிரிஞ்சுட்டு இப்போ எல்லாம் சாதிக்கிறாங்க. அவங்களோட இஷ்ட தெய்வம் யார்? திருவேற்காடு கருமாரியம்மன். தனிச்சு ஜெயிக்கிறாங்க. தனிச்சு போகிற பெண்ணுக்கு ஆக்ரோஷம். அதே கணவனோட ஒரு பெண் போகிறான்னா அவளை நீங்கள் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவன் என்னை இடிச்சு விட்டாங்க, ஏங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா? கணவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதுதான் அம்பாள். புரியுதுங்களா? அப்போ இறை வழிபாடு, ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் போது ஜோதிடம் என்பது முடிவு பெறாதது. அதில் ரொம்ப முக்கியம் இறை வழிபாடு. இறைவனை தெரிந்து கொள்ளாமல் ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது என்பது தலையில்லாத முண்டத்திற்கு சமம். இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இறைவனோட பொருத்தி தான் ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போ உடனுறை கோயில்னு சொல்லுவாங்க. உடனுறை கோயில்னால் என்ன? உண்ணாமலை அம்மன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள், உடனுறை கபாலீஸ்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே அம்பாளுக்கு தான் பவர், அதுக்கப்புறம் தான் சாமிக்கே பவர். சமேதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சமன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உலகத்திலே தர்மவான் நீதிமான் 2 பேர். யார் அப்படின்னா, ஒன்று யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமன். யமனுக்கு பேர் சமன் அர்த்தம். அவனை எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பான். பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் வந்து தேவலோகத்து ஆளு, இவன் மனுஷலோகத்து ஆளு என்று பார்க்காதவன் யார்? யமதர்மன். அதனால யமதர்மன், அவனுக்கு இன்னொரு பேர் சமதர்மன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து வந்து இன்னொருத்தர் யார் இருக்கார்? சனி பகவான். அவர் தர்மவான். அவருக்கு ஏதாவது போய் நீங்கள் வந்து சிபாரிசு பண்ணால் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்கவே மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ சமன் செய்ய முடியாத இருவர் யாருன்னா தர்மவான்கள். ஒன்று சனி பகவானும், இன்னொரு அவங்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய யமதர்மராஜாவும். அப்போ அவர்கள் 2 பேர்ட்டையும் நீ ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியம் சனி பகவானுடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்குறோம். சனி பகவானுடைய காரகத்துவத்தை பார்க்கும்போது சனி பகவானுக்கு கர்மக்காரகன்னு பேர். அப்போ அந்த கர்மா எங்கிறதுனா ஆக்டிவேட் ஆகுது. கர்மா வந்து 11 வகைப்படும். ஆனால் அந்த 11 வகையை நம்மளால் எடுத்துக்க முடியாது. நாம் என்ன பண்ணுறோம்? 3 வகைகள் எடுத்துக்கிறோம். முக்கியமாக 3. 11 பிரித்தோம்னா நமக்கு ஆயுசு பத்தாது. அது ரொம்ப ரொம்ப துல்லியமாக கணக்கிட முடியாது. அதனால் 3 தான் எடுத்துக்கிறோம். ஜோதிடத்தில் முக்கியமான 3 எடுத்துக்கிறோம். ஒன்று சஞ்சித கர்மா, இன்னொன்று ஆகாமி கர்மா, இன்னொன்று பிராப்த கர்மா. குறிச்சிக்கோங்க. சஞ்சித கர்மா என்பது நம்மளுடைய பாட்டன் பாட்டி, நம்மளுடைய மூதாதையர் செய்த பாவம். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதுக்கு காரகத்துவமாக யார் வருவார்? சனி பகவான் வருவார். பிறப்பிலே உட்காந்துருவார். பிறப்பிலே ஜன ஜாதகத்தில் சனிக்கிழமை பிறந்தவனுக்கு சஞ்சித கர்மா அதிகம்னு அர்த்தம். சனி பாதிப்பில் பிறந்தவனுக்கு சஞ்சித கர்மா அதிகம்னு அர்த்தம். அந்த சஞ்சித கர்மாவை 2ஆக பிரிக்கணும். ஒன்று பிதுர்கர்மா, இன்னொரு மாதுர்கர்மா. பிதுர்கர்மானா யார்? பிதுர்காரகன் யாருன்னா ராக பகவான். பிதுர்காரகன்னா தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து மாதுர்னா தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கான்னா அவங்க தாய் வழி செய்த பாவம்னு அர்த்தம்.
தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறாங்க, மனசை கெடுத்துட்டாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. இவன் தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துட்டு கல்யாணமே பண்ணிக்கல. அவனுடைய வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லை, ஒரு பெண்ணால் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் இல்லை அப்படின்னு அவன் மனம் நொந்து போகிறான். அப்போ அது பாவக்கணக்காக அந்த பொண்ணுக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா, அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அந்த பொண்ணுடைய பையன் குடிகாரனாக மாறிடுவான். அந்த கர்மா அங்கே போய் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ புரியுதா? எல்லாம் எங்கே குடிகாரனா ஏன் தெரியலன்னா எல்லாம் லவ்னு அர்த்தம். இவ்வளோ குடிகாரம் இருக்கான்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம பொம்பளைங்க தான் காரணம். புரியுதுங்களா? அப்போ தாய் வழி பாட்டி. அப்போ அந்த சஞ்சித கர்மாவை ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த சஞ்சித கர்மாவில் பிதிர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவ புண்ணிய கணக்கு. மாதிர்கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவ புண்ணிய கணக்கு. இந்த பாவ புண்ணிய கணக்கின்படி தான் முதல் 7.5 வேலை செய்யும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7.5 வந்து நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, எனக்கு 2வது 7.5ங்க ஒன்றுமே பண்ணாதுங்க அப்படிம்பாங்க. அதுக்கான விளக்கம் நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். முதல் 7.5 எங்கே ஆக்டிவேட் ஆகும்? சஞ்சித கர்மாவில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த சஞ்சித கர்மாவை தவிர்க்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே, நாம் எல்லாரும் உட்பட, நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி நானும் செய்த தவறு தான். நான் குருகுல கல்வி கேரளாவில் குருகுல கல்வி, காசியில் நிர்வாண சாதுக்களோட பயிற்சி. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். அதனால் அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். அப்போ பிதுர்கர்மாவை சரி செய்வதற்கு அமாவாசையில் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட வேண்டும். எதில்? பகலில். சூரியன் என்பது தந்தை. பகலில் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட வேண்டும். குலதெய்வம் வேறு, குடியசாமி வேறு. அதில் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தையும் குடியசாமியும் குழப்பிப்பாங்க. குடியசாமினா என்ன, குலதெய்வம்னா என்ன? குலதெய்வம் என்பது நீ எந்த குலத்தில் பிறந்தாயோ, நான் வன்னிய குல சத்திரியன், நான் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல ஜாதி ஏன்டா சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் உன்னுடைய குலதெய்வம். அதுக்கு பேர் குலதெய்வம்னு சொல்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த குலதெய்வத்தை வழிபடனா, இப்போ நான் செங்குந்தூர் முதலியார் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா என்னுடைய குலதெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான், வீரபாகு பரம்பரை. இப்போ ஒரு வன்னிய குல சத்திரியன் இருக்குன்னா அவங்களுடைய குலதெய்வம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். இப்படியா அவங்க மூதாதிர அந்த ஏரியாவில் வழிபடுவாங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுதான் குலதெய்வம். குடியசாமி என்பது உங்களுடைய மூதாதிர வழிபட்ட காட்டு தெய்வம். இந்த பிரிவு தெரியணும். அதை தெரிஞ்சுக்காமல் நீ வழிபட்டினா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாரை காதலிக்கணும் தெரியுங்களா? லவ் மாதிரி உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த லவ்வை யாரை காதலிக்கணுங்கிறது தான் மெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு என் பெற்றோரை காதலிக்கணும், அதுக்கடுத்து என்னுடைய குடியசாமியை காதலிக்கணும், அதுக்கடுத்து என்னுடைய குலதெய்வத்தை காதலிக்கணும், அதுக்கடுத்து என் இஷ்ட தெய்வத்தை காதலிக்கணும், அதுக்கடுத்து என் உறவுகளை காதலிக்கணும், அதுக்கடுத்து என் படிப்பை காதலிக்கணும், அதுக்கப்புறம்தான் காதலியை காதலிக்க வேண்டும். காதலியை மனைவியாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காதலிக்க போகக்கூடாது. காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது ஒரு கர்மா. அதுக்கப்புறம் பிள்ளைகளை காதலிக்கணும், சமுதாயத்தை காதலிக்கணும், இப்படி எல்லாத்தையும் காதலிக்கணும். நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன், காமராஜரும் காதலமும். காமராஜர் எங்கடா காதலிச்சார்னா, இது சார்பாகவும் என்னுடைய குருவாக ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர். அவரை நிறைய நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னுடைய நண்பராக இருக்காங்க. ஏன்னா ஆசிரியரே நண்பராக இருக்கிறது ஒரு பெரிய வரம். தங்கப்பாண்டியன் ஐயாவை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வருவார் என்று வரவேற்கிறேன். அப்போ காமராஜர் எங்கடா காதலிச்சார் அப்படின்னு கேட்பாங்க. காமராஜர் தாயா காதலிச்சார், தேசத்தை காதலிச்சார், மக்களை காதலிச்சார், மண்ணை காதலிச்சார். அப்போ காமராஜரும் காதல்னு எழுதிட்டுருக்கேன். இந்த புக்கோடைய பேரே காமராஜரும் காதல் தான். வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்றோம், சென்னைக்கு வாங்க. அப்போ என்னென்னா, இந்த கர்ம வினைகளை நாம் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிர் கர்மா அப்படிங்கும்போது என்ன பண்ணணுன்னா, பௌர்ணமியில் வழிபட வேண்டும். மாதிர் கர்மானா அம்மா வழி குலதெய்வம். அப்பா வழி குலதெய்வத்துக்கு எல்லாம் நம்ம போவோம், அப்பா வழி குடியசாமிக்கு போவோம். ஆனால் அம்மா வழி குடியசாமிக்கு நம்ம போவதில்லை. அது தவறு இல்லையா? அப்பா அம்மா இணையாமல் ஒரு சிசுவானது பிறந்து விடாது. அப்போ பௌர்ணமியில் இரவு பொழுதில் அம்மா வழி குலதெய்வத்தை வழிபடணும். மாலை பொழுதில் ஒரு 6 மணிக்கு மேலே போய் வழிபட்டு ஒரு விளக்கேற்றி வந்தால் அம்மா வழி குலதெய்வத்தோடைய அருளாசி கிடைக்கும். அம்மா வழி குலதெய்வத்தோடைய அருளாசி கிடைக்காமல் 5ஆம் இடத்தில் கேது, புல்லபாக்கியம் ஏது என்ற அந்த தோஷமானது விலகாது. கேதுவால் வரக்கூடிய தோஷமானது விலகாது.
நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ முதல் 7.5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா ஆக்டிவேட் ஆகும். இரண்டாவது 7.5, இப்போ முதல் 7.5ல் பூசம், அன்ஷம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்காங்க. அவங்களுக்கு முதல் 7.5லே சஞ்சித கர்மா ஆக்டிவேட் ஆகிடுவார். சஞ்சித கர்மா என்பது மூதாதையர் செய்த பாவம். அதுக்கடுத்து ரெண்டாவது 7.5 வருது. ரெண்டாவது 7.5 வரும்போது பிராப்த கர்மா ஆக்டிவேட் ஆகும். பிராப்த கர்மா என்பது நாம் முற்பிறவியில் செய்த பாவம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ உன்னுடைய கல்யாணத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிராப்தம் இல்லைப்பா, உன்னுடைய அந்த அப்பாவுடைய டெத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிராப்தம் இல்லைப்பான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பிராப்த கர்மான்னு பேர். அந்த பிராப்த கர்மா என்பது இரண்டாவது 7.5ல் ஆக்டிவேட் ஆகும். அதற்கடுத்து மூணாவது 7.5 நிறைய பேர் வந்து இருக்கிறதில்ல இன்றைய காலகட்டத்தில். ஆனால் வயதானவங்களாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு மூணாவது 7.5 ஆக்டிவேட் ஆகும். மூணாவது 7.5 ஆக்டிவேட் ஆகும்போது ஆகாமி கர்மா. ஆகாமி கர்மாங்கிறது நாம் இந்த பிறவியில் செய்த பாவம். நாம் இந்த பிறவியில் காமம், குரோதம், வன்மையால் செய்யக்கூடிய பாவம் மூணாவது 7.5ல் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் பாவம் செஞ்சிருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது 7.5யும் தண்டனை தான் கொடுக்கும். ரெண்டாவது 7.5 எனக்கு எல்லாம் கொடுத்துருன்னு சொன்னால் அது பொய். அதே சமயத்தில் உங்களுக்கு சஞ்சித கர்மாவில் உங்கள் மூதாதையர் செய்த பாவத்தில் ஃபஸ்ட்டு 7.5ல் அனுபவிக்கிறீங்க. ரெண்டாவது 7.5ல் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டாவது 7.5 உங்களுக்கு பல நன்மையை கொடுத்துரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து மூணாவது 7.5ல் ஞானம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு, ஞானம், பக்தி, அதுக்கடுத்து முக்தி, அதுக்கடுத்து சித்தி. அதான் சித்த புருஷர்கள்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு போனால் தான் ஒருத்தர் சித்த புருஷர்களாக மாற முடியும். புரியுதா? அப்போ சித்த புருஷராக மாறுபவர்களை பின்பற்றுவது என்பது குரு தோஷத்தை போக்கும். குரு ப்ளஸ் சனி. குரு என்பது அறிவு. இப்போ ஒரு வல்லாரை கீரைன்னு சொல்கிறோம். வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரைக்கு இன்னொரு பேர் உண்டு. சரஸ்வதியுடைய ஆளுமை உள்ள கீரை வல்லாரைக்கீரை. வல்லாரை என்பது அறிவை கொடுக்குறது. அதனால தான் ஞாபகத்திறனுக்கு வல்லாரையை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் லாஜிக். இப்போ வந்து நான் வரும்போது ஐயா ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, இந்த மூலிகை இதெல்லாம் பேசியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட்டு ஜோதிடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜோதிடத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது சொல்லுங்கள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுதான் உண்மை. நீ நடக்குன்னு சொன்னாலும் நாம் முழுக்க புரிந்து கொண்டு சொன்னாலும் இறைபலம் இருந்து அவனுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் நடக்கும். அதனால் நாம் ஒன்று கடவுள் இல்லை ஒன்று. ரெண்டாவது நம்பிக்கை. ஜோதிடத்தை பொறுத்தவரை நம்பிக்கை. நல்ல ஜுரம், ஹெவியான ஜுரம், எழுந்திருக்க கூட முடியல. டாக்டர் வரார், இவ்வளோண்டு மருந்து ஊசியில் வச்சு ஏற்றுறாரு, இவ்வளோண்டு மாத்திரை, சரியாகுது. நம்புகிறோம்ல, அது சயின்ஸு. அதே மாதிரி இவ்வளோண்டு சிம் கார்டு, உலகம் ஃபுல்லாக பேசுகிறோம், நம்புகிறோம்ல. அதே மாதிரி தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது முழுக்க அறிவியல் சார்ந்த வான சாஸ்திரம். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை கேலி செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க, பேசாதீங்க. அப்படி ஒரு பைசா வாங்கி சாப்பிடுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. தொழிலை கேலி செய்பவர்கள் நீங்கள் அந்த தொழிலாக பாருங்கள். இன்னொன்று, பார்ட் டைமில் யார் நம்ம அந்த உலகத்தில் குற்றவாளி, நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா முழுசாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோசியம் சொல்லுங்கள். பார்ட் டைமில் போயிட்டு உனக்கு இதுவா அப்படின்னு ஓசில் சொல்லாதீங்க, அது குற்றம். ஓசில் ஜோசியம் சொல்கிறது, ஓசில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கருத்தை சொல்கிறது, உன்னை கேலி செய்வான். சரஸ்வதி வரமாட்டா உனக்கு வாயில். அது செய்யவே செய்யாதுங்க. முழுசாக கற்றுக்கோங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு தன்னிறைவு முழுமையாக என்ன பண்ணால் ஜோசியம் படிக்கணும். இப்போ ஐயாலாம் இருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஜோதிடம் கற்றுக்கொண்டாங்க, ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே போனாங்க, சும்மா உட்காந்துருக்கல இந்த இடத்துல. எல்லோரும் அப்படி தான். நானாக இருந்தாலும் அப்படி தான், எல்லோரும் அப்படி தான். ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்த ஆன்மீக சிந்தனை. உலகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனில் வந்து வெள்ளையாக இருக்குது, செவ்வாயில் வந்து மண் வந்து சிகப்பாக இருக்குது, இப்படிலாம் இப்போ சொல்கிறாங்க சயின்ஸில். அப்போவே அதுக்கான துணியெல்லாம் நம்ம நவகிரகம் போட்டு கட்டிட்டோம். இன்னொன்று, நான் என் கதைக்கு வரேன். மாந்தி இல்லாமல் ஜோதிடம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறல் ஆற்றல். கரணத்தை மட்டும் வச்சு ஜெயிப்பாங்க, கண் மருத்துவர் மாதிரி. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பாதத்தை மட்டும் வச்சு ஜெயிப்பாங்க, அவங்க காது மருத்துவர் மாதிரி. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ராசி பலனை மட்டும் வச்சு அடிப்பாங்க. அவங்க உனக்கு என்ன தனித்திறன் இருக்கோ அதை கற்றுக்கோ. இதில் கடல் நிறையா இருக்குது. நம்பிக்கையோடு கற்றுக்கோங்க, அதில் நிறையா வரும். நான் கற்றுக்கொண்டதுன்னா மாந்தி.
மாந்தி என்பது வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டா பண்ணி விட்ரும். அதான் இப்போ ஒருத்தனுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குருன்னு வச்சுக்கோங்களேன், குரு நல்ல நிலையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உண்மை மட்டும் தான் பேசுவான். ஆனால் அந்த இடத்துல மாந்தி உட்காண்டாருன்னா அவன் பொய் மட்டும் தான் பேசுவான், அப்படியே உல்ட்டா பண்ணி விட்ருவார். அப்போ நீ மாந்தியை கணக்கு பண்ணாமல் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாந்தியை, ஏன்னா பெருமாள் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள், அவர் தான் புதனுடைய காரகத்துவம். புதனுடைய ஆதிக்கம் இல்லாமல் யாரும் ஜோசியம் சொல்ல முடியாது. மீனாட்சி புதனுடைய காரகத்துவம் மீனாட்சி. அதே மாதிரி பெருமாள் புதனுடைய காரகத்துவம். அவங்களோட ஆசி இல்லாமல் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியாது. புதன் தான் புத்திக்காரகன், கேது ஞானக்காரகன், குரு அறிவுக்காரகன். இந்த 3 உங்களுக்கு பலமாக இருக்கணும். இதெல்லாம் ஆளுமை பண்ணுறதுக்கு செவ்வாய் ஆளுமை இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஜோசியத்துக்குள்ளார வர முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவதாரம் எடுக்கிறார். அவதாரம் எடுக்கும்போது 10 அவதாரம் எடுத்தார், 9 அவதாரம் எடுக்கலை. அப்போ கிரகங்கள் 10, அந்த 10வது கிரகமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரத்தை இன்னும் எடுக்கலை. இயேசுநாதர் மீண்டும் பிறப்பார்னு அவங்க சொல்கிறாங்க. இயேசுநாதர் பிறப்பையே உணர்த்தினது நம்ம ஜோசியம்தான். அங்கு 3 நட்சத்திரம் தோன்றுகிறது, கீழே ஒரு தியாவ மகான் பிறந்திருக்கார் அப்படின்னு ஒரு ஞானி சொன்னால் அதுதான் ஜோசியம். அந்த அறிவு தான் ஜோசியம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கல்கிங்கிற அவதாரத்தை இன்னும் இறைவன் எடுக்கவே இல்லை. ஆனால் அந்த அவதாரத்தை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இன்னமும் விளையாண்டுட்டுருக்காரு. அதே போல் மாந்தியை மறைச்சி வச்சு விளையாண்டு அவங்களுக்கு ஜோசியத்தை சொல்லி ஜெயிக்கணும். இங்கே என்னென்னா, எதை வேணாலும் பின்பற்று, இறைபலத்தோடு உண்மையாக ஜோதிடத்தை பின்பற்று. அந்த ஜோதிடத்தில் உள்ள கருத்துக்களை சொல்லி நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டை காப்பாற்றணும். ஒரே தத்துவம் அதுதான். இப்போ ஒரு வக்கீல் இருக்கான்னா, வக்கீல் கொலைகாரனை கிளைண்ட்டாக எடுத்துக்கிறான், இல்லை கொள்ளைக்காரனை கிளைண்ட்டாக எடுத்துக்கிறாங்கிறது செகண்டரி. ஆனால் எடுத்துக்கிட்ட கிளைண்ட்டை காப்பாற்றணும், அதுதான் அவங்களோட தொழில் தர்மம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதே மாதிரி நமக்கு வர கிளைண்ட்டை நம்ம காப்பாற்றணும். அதுக்கான நீ எதை பின்பற்றுற. இப்போ நம்ம பரணி பாரதி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நீ ஜோசியனுட்டே கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, அதில் எங்கேயாவது வாஸ்து குறைபாட்டில் இவன் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா அதில் அவங்க எக்ஸ்பர்ட். புரியுதுங்களா? இப்போ ஐயா எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ராசி கட்டத்தை போடுவாங்க, அதுலேருந்தே அம்ச கட்டத்துக்கு எடுத்து போயிடுவாங்க, அதை வழக்கமாக சொல்லிடுவாங்க. இப்போ ஐயா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இறைபலத்தோடு அப்படியே இந்த எந்த கோயில் போனால் இவங்க சரியாகுங்க அப்படி கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜோசியத்தை ஆழமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஞான மனது கிடைத்து விடும். இன்னொன்று, ஜோசியத்தின் கடவுள் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ நான் பெருமாள் சொன்னேன், சரஸ்வதி சொன்னேன், ஆனால் இன்னொருத்தி இருக்கா, அவள் தான் ஜோசியத்துக்கான கடவுள். தெரியுமா யாருன்னு? திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை. நீ ஜோசியம் படிக்க ஆரம்பித்தா அவளை போய் பார்த்துரு. புதனுடைய காரகத்தமாக இருப்பா, திருவெண்காட்டில் இருப்பா. அங்கே போனீங்கன்னா சுவதாரணீஸ்வரர் சிவன் பேர், சுவேதாங்கிற பேர்னா சுவதாரணீஸ்வரரை போய் பார்க்கணும். அந்த அங்கே இருக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை அவள் பேர், அவளை போய் பாரு. மனசுட்டு பேசு, ஐயா எனக்கு இந்த கலை வரணும். ஏன்னா ஜோசிய கலையில் ஒரே ஒரு சிறப்பு தாங்க, என்னன்னா அத்தனையிலும் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரே கலை ஜோசிய கலை. வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரே கலை தான் ஜோசிய கலை. அந்த கலையின் அதிபதி தான் ஞான பிரசனாம்பிகை அம்பாள். பார்வதி தேவி போல் இரக்க மனம் கொண்டவள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆனால் நீ நிறையா கடவுளை வழிபட கோயில் போகிறவன பைத்தியகாரம்பான், கவலைப்படக்கூடாது. நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான், பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான். உனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, உன்னுடைய கர்மா நல்லா இருக்குன்னா புண்ணிய கணக்கில் வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போய் நீ அடுத்தவனை கேலி பண்ணுற. இன்னொன்று கேலி பண்ணுறவனை பற்றி கவலையும் படக்கூடாது. அவன் கேலி பண்ணுறவன் அப்படியே தான் இருப்பான். ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் ஜாதகம் பார்த்தேன், உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கே, ஒன்றும் வேணாமா போங்கம்மா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நிறையா கோயில் போனாங்க, அவ்வளோ பிரச்சனைங்க, ஆனால் எந்த சாமி என்னை மாற்றிச்சுனே சரியில்லை, சரியாக போச்சுங்க எல்லாமே. நாங்கள் அந்த மாதிரி புரியலைன்னா நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. அறக்குறையாக ஜோசியம் சொல்லாத, இன்னொன்று அட்வைஸ் பண்ணாத. கோயிலுக்கு போனால் நீங்கள் ஏன் அந்த சாமியை தொட்டு கும்புறீங்க, உனக்கு அது வேலையா? அவனுடைய கர்மாவை தொட்டு கும்புற உனக்கு அது வேலையா? அவனுக்கு சொல்லி நீ ஏன் கர்மாவை வாங்கிக்கிற? உன் வேலை என்ன? உன்னை மாற்றிக்கொள், அடுத்தவனுக்கு சொல்கிற மாதிரி அறிவை வளர்த்துக்கொள், அப்புறம் சொல்லு, காசை வாங்கிட்டு சொல்லு. சும்மா நாச்சுக்கு நீ பாட்டு சொல்லிக்கிட்டு உன்னை கேலி பண்ணுற மாதிரி வாழக்கூடாது, சரியா?
இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்காங்க, ஐயாலாம் வந்திருக்காங்க. அதனால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நான் சொன்ன கருத்துக்கள் உடன்பட்டால் எடுத்துக்கணும். எதுவுமே நானாக இருந்தாலும் அதுதான், பெரியவர்களாக இருந்தாலும் சின்னவர்களாக இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கணும். இன்னும் கொடுக்கவா? ரைட், ஓகே ஓகே. இன்னும் 10 நிமிஷம் கொடுக்கலாம்ல? சொல்கிறேன். ரைட், ஓகே. சொல்கிறேன். ஓகே. அப்போ மாந்தியை பொறுத்தவரை நீங்கள் மாந்தீஸ்வரர் அப்படின்ட்டு, மாந்தியில் 2 விஷயம். நீங்கள் மாந்தி வழிபடும்போது மிக முக்கியமானது, மாந்தி இல்லாமல் ஜோதிடம் பார்க்கக்கூடாது, 1. 2வது, திருவள்ளூர் பக்கத்தில் திருவாலங்காட்டில் இருக்கிறது குளிகை, மாந்தி இல்லை. அந்த தெளிவுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காட்டில் இருக்கக்கூடியவர் தான் மாந்தீஸ்வரர், மாந்தி, அவர் தான் மாந்தி. அங்கே தான் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணணும், 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மரணக்காரனுக்கு வந்துடுவோம். மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மாந்தி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மாந்தி. அப்போ சூரியன் சனி மாந்தி, சனி மாந்தி சேர்க்கை. ஒரு குழந்தையானது லக்னத்திலே மாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிசேரியன் அர்த்தம். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? சிசேரியன் குழந்தை. எடுத்தோடனே சிசேரியனில் பிறந்திருக்கா, இல்லை ஆப்ரேஷன் உடல் பாதிப்பு கொடுத்ததா என்னன்னு கேட்டுக்கலாம். இன்னொன்று, லக்னத்திலேயே மாந்தி ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா உடம்புல எங்கடா கத்தி வச்சதுன்னு கேட்கலாம். நெகட்டிவ் காரகன் எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அங்கே நெகட்டிவ் பண்ணி விட்டுருவார் அந்த கிரகத்தோடைய தன்மையை. அப்போ மாந்தியை பொறுத்தவரை என்னன்னா, எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அவருடைய தன்மையை மாற்றிடுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ லக்னத்திலே மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னம்னா என்ன நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். லக்னம் எதெல்லாம் குறிக்கும்? லக்னம் என்பது உடல், ராசி என்பது உயிர். இப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ராசி உடல்னும் லக்னத்தை உயிர்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இதை பொறுத்த, நான் கேரளாவில் படித்ததுங்கிறதுனா லக்னம் என்பது உடல், ராசி என்பது உயிர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த லக்னத்துடைய தன்மையை கெடுத்துருவார், லக்னாதிபதி கெடுத்துருவார். லக்னாதிபதி தான் அவனுடைய குணம். ஃபஸ்ட்டு ஒரு குலப்பெருமையை அவன் காப்பாற்றினா லக்னம் நல்லா இருந்தால் தான். ஒரு விஷயம் உடனே நடக்கணும்னா லக்னம் நல்லா இருக்கு. அவன் போனவனே எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவான்டா அப்படின்னா லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இல்லைன்னா அவனால் எதுவுமே சாதிக்க முடியாது. நான் போகிறதுக்குள்ளே பிரசாதம் தீர்ந்து போச்சுடாம்பான், பிரசாதம் வாங்குறதுக்கு கீழே நிற்பான், கடைசியாக ஆளாக போயிடுவான். அப்போ எதையுமே கெடுத்துருவார். கெடுக்கிறதான் மாந்தியோட வேலை. அப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஒன்று இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை எதிர்காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துவிடும் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். புரியுதுங்களா? 1. 2வது, லக்னாதிபதி. இப்போ லக்னத்தில் ஒரு கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கேதுவும் மாந்தியும் சேர்ந்தார். கேது என்பது யார்? ஞானம். அப்போ ஒருத்தன் பைத்தியமாக இருக்கானா எங்கே நடக்கும்? புதன் அறிவு, கேது ஞானம். அதுக்கடுத்து புதன் அறிவு, கேது ஞானம். அதோட மாந்தி சேரும்போது அரை பைத்தியம். அதோட சனியும் பார்வைப்பட்டனால முழு பைத்தியம். சொன்னதோடு விட்டுறக்கூடாது. பைத்தியத்தை தெளிய வைக்கக்கூடிய பகவான் யார்? புதனின் காரகத்துவம் யார்? பெருமாள். அந்த பெருமாளில் எந்த பெருமாள் அப்படின்னா, திருச்சி முசிறி அருகே அருள்பாலிக்கக்கூட குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அங்கே போடா, தீர்த்தம் வாங்கி அடிடா. பல பேரை நான் காப்பாற்றிருக்கேன். ஐக்யூ பவர் கம்மியான குழந்தைகளுக்கு மரணம் இல்லை என்று சொல்லியிருக்கேன். ஒரு ஊரில், இது என் ஊரில் நடந்த உண்மை, நீங்கள் நம்புறீங்களா எனக்கு தெரியல. ஐக்யூ பவர் கம்மியான குழந்தை சாவ போதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுது, அண்ணா நீ சொல்லி கூட என் பொண்ணு பிழைக்கலண்ணே, என் பொண்ணு வந்த நேரம் தானே என் வீட்டுக்காரருக்கு வேலை கிடச்சிது, இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லுது. போன வண்டி சொல்லியாச்சு, போஸ்ட் அடிக்கிறதுக்கு அந்த அவர் கூட வேலை செய்கிற பசங்களாம் ரெடியாக இருக்காங்க. நான் போனேன், அந்த குழந்தைய பார்த்தேன். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணியை தாண்டிட்டா இந்த குழந்தைக்கு மரணம் இல்லைன்னு சொன்னேன். இன்னும் இருக்குது, இன்னும் இந்த குழந்தை இருக்குது. குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தீர்த்தம், இறை வழிபாடு. ஒரு சிம் கார்டு மாறுன்னு நம்புறியே, ஒரு சிம் கார்டில் உலகம் ஃபுல்லாக பேசுறியே, ஏன் இறைவனுடைய தீர்த்தத்தை நம்ப மாட்டேங்கிற? ஏன் இறைவனை நம்ப மாட்டேங்கிற? கல்லை கல்லாக பார்த்தால் கல்லாக தெரியும், கல்லை கடவுளாக பார்த்தால் கடவுளாக தெரியும். நீ எதை எப்படி பார்க்குறங்கிறது தான் முக்கியம்.